சில தூரத்துல வந்துடலாம் இருக்க பட்டினியா அனுப்ப முடியாத அனுப்பிவிட்டார் சோர்ந்து போவார்களே. ஹalleluya. தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாக இயேசுவோட நல்வார்த்தையை நீங்க தியானிச்சு பாருங்க. சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர் மனதில் நினைத்தார். ஹalleluya. ஹalleluya. இங்கே தேவனுடைய நினைவு வெளிப்பட்டதை நான் சந்தோஷப்படுகிறேன். ஜனங்கள் சோர்ந்து போகக்கூடாது சொல்லி இயேசு தன் நிலையில் வைத்திருக்கிறார். ஹalleluya. எப்பவுமே உற்சாகமா இருக்க வேண்டும் சொல்லி இயேசு நினைத்திருக்கிறார். ஹalleluya. தம்மால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், தம்முடைய இருக்கிற ஜனங்கள், தன்னை விசுவாசிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இயேசு நினைவிலே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஹalleluya. அது மாத்திரமல்ல, தம் சொல் கீழ்ப்படுகிற ஜனங்களை, தனக்குன்னு உள்ள ஜனங்களை சோர்ந்து போகக்கூடாத நாம் செய்ய வேண்டும்ங்கிறதையும் அவர் மனதில் வைத்திருக்கிறார். ஹalleluya. இப்படி இயேசு அவர் நினைவில் நின்றதை, மனதில் நின்றதை இங்கு வேதாகம் நமக்கு ஆவியான மூலமாய் வெளிப்படுத்துகிறது. ஹalleluya. அப்போ பாருங்க, நம்ம தேவன் நினைச்ச நிறைய காரியங்கள் நம்ம தேவ நினைவு நிறைய காரியத்தை நம்ம தியானித்து கொண்டு வரோம் கொஞ்ச நாள்.